Hello, what's up guys? This is Pavitra and welcome back to my YouTube channel. எல்லாருமே ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க இல்லையா? ஸோ திருப்பி ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்க வரும்ல. ஸோ ஒரு சின்ன சேஞ்சுக்காக சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃபன்னியான மெடிக்கல் மீம்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர், look like you don't have health insurance, so we are gonna let you die. Me, okay, fantastic, thank you. சான்ஸே இல்லைல்ல. ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல டாக்டர் வந்து கண்டிப்பாக காசு இல்லை அப்படின்றதுக்காக ஒரு பேஷண்ட்டை சாக விட மாட்டார். ஸோ ஐ டோன்ட் அக்ரி திஸ். யுவர் எக்ஸ்ரே ஷோட் broken rib, but we fixed it with Photoshop. Really? So talented doctor. How to propose a medical student girl? I love you. Wrong. Baby, you are my respiratory tract because I can't even think to breathe without you. Oh, che. ப்ரீத் பண்ணுறதுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மட்டும் இருந்தால் போதுமா? யோசிங்கப்பா. லைஃப் கோல் ஆஃப் அ டாக்டர்: become a doctor, marry a doctor, have a kid, make them doctor, find a doctor to marry them, die. ஆமாம் இல்லை? எல்லாருமே ஏன் டாக்டர் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க அவங்க ப்ரொஃபஷனலில் மட்டும்தான் கேட்குறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. ஸ்லீப்பிங் பொசிஷன்: என்ஜினியர், டீச்சர், ப்ரோக்ராமர் அண்ட் டாக்டர். டாக்டருக்கு வந்து எம்டி பெட் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து 100% ட்ரூ. ஐ அக்ரி. இது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே எல்லா டாக்டருக்குமே நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் தான் இது. அவங்களுக்கு தூங்குறதுக்கு டைமே கிடைக்காது. ஆன்கால் டியூட்டி அண்ட் நைட் டியூட்டி எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தூங்குறதுக்கே டைம் இருக்காது. ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸில் போய் அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப லைக் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் டாக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணலாம். பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி அண்ட் இட் இஸ் ஹைலி ரிஸ்க்கு, இமீடியட்டாக போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் பரவாயில்ல. பட் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க பேஷண்ட் வந்து அன்வான்டாக டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம், பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் சுச்சுவேஷன் ஆல்சோ. ரொம்ப ஹெவி ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ரொம்ப நல்ல ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். நெக்ஸ்ட் மீம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யூ ஆர் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வென் யூ ஃபீல் கில்ட்டி பிகாஸ் ஆஃப் த டே எண்ட் வித்தவுட் ஓப்பனிங் த புக். புக்கை ஓப்பன் பண்ணலன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோமா? யாருமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? when a medical student forget his headphone home. எஸ், இது வந்து என் பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய இயர்ஃபோன்ஸ் வந்து இல்லை வீட்டில் மறந்து விட்டுட்டேன் அப்படின்னா வந்து ஸ்டெத்தஸ்கோப்பில் தான் நான் பாட்டு கேட்பேன். ஸோ நல்லாவே இருக்கும், கேட்டு பாருங்கள். பட் 10 மினிட்ஸ்க்கு அதிகமாக வந்து கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டெத்தஸ்கோப்போட இயர் ப்ரோப் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் இல்லையா? ஸோ அது காது வலி எடுத்துக்கும். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம், இல்லை எதுனாலையும் பண்ணிக்கலாம். ரொம்ப மீடியமான வால்யூமில், ரொம்ப கம்மியான லோ வால்யூமில் வச்சுட்டு ஸ்டெத்தஸ்கோப்போட மைக் எடுத்துகிட்டு போய் அந்த வால்யூம் மைக், மொபைல் மைக் இருக்கு இல்லையா, இந்த சவுண்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப் கிடச்சிச்சின்னா. நெக்ஸ்ட் மீன் பார்க்கலாம். கை: ஐ broke my arm in 3 places. டாக்டர்: well, don't go those places. ரொம்ப டேலண்டான டாக்டர் என்னையானா. ஓ, ஸோ என்னால் முடியல. எனி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஹூ கம் டு யுவர் மைண்ட்: ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எ டாக்டர் ஆஃப்டர் 15 years. ஐஸ்வர்யா ராயே இவ்வளோ அசிங்கமாக தெரிஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ரியல் டாக்டர்ஸை இமேஜின் பண்ணி பாருங்களேன்.
இது வந்து நான் 50% தான் அக்ரி பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் பார்க்கறதுக்கு அழகாகவே இருப்பாங்க இல்லையா. டாக்டர், இஸ் திஸ் சைல்ட் செக்ஷுவலி ஆக்டிவ்? கிட், மம்பிளிங் வித் யோர் மாம். டாக்டர், ட்ரிபிள் த டோசேஜ். நர்ஸ், திஸ் குட் கில் ஹிம். டாக்டர், ஜஸ்ட் டூ இட். இப்படியெல்லாமும் நடக்குமா எனக்கு தெரியல ஆக்சுவலி. பட் டாக்டருக்கு வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறதுக்கான அந்த ரைட்ஸே கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல டாக்டர் எப்போவுமே பண்ண மாட்டாங்க. அது அவங்களுடைய அந்த பேஷண்ட் வந்து டாக்டரை எவ்வளோ தான் பர்சனலாக இரிட்டேட் பண்ணாலும் இல்லை அவங்கள பர்சனலாக ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாலும் ஒரு நல்ல டாக்டர் இந்த வேலை பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து இதை அக்ரி பண்ண மாட்டேன். ஆஸ் அ குட் டாக்டர் தி டோன்ட் டூ. யாஸ். டாக்டர், your dad is not with us anymore. Me, damn. Doctor, he is at different hospital. Me, oh, okay. Doctor, dead though. Family members, hey, are you basically a doctor? Can you check this out for me? Me, a first year med student. Okay. கை இல்லாமல் வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டெத் வச்சு செஸ்ட்டில் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்குது. பட் இதுதான் ட்ரூத். இது வந்து ரொம்ப ரியலாகவே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா மெடிக்கல் சென்டர்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு காமனான பேசிக் சென்ஸ் கூட இருக்காது. எல்லாருக்குமே நான் சொல்ல வரல, அந்த பதட்டம் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக ஹெல்த் கேர் சென்டரில் விட்டாங்க அப்படின்னா அந்த பயத்தினால வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச திங்ஸை வந்து சரியாக செய்ய மாட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்றது இன்னொன்று குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேஷண்ட் வந்து பாடி பெயின் அப்படின்னு போனாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கோ இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து டெங்கு டயக்னோஸ் ஆன பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனக்கு இன்னுமே அதனுடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரியல. எப்படி வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பாக்டீரியல் ட்ரக் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எக்ஸப்ஷனல் கேஸ், அதாவது டெங்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டிசீஸ் அதோட அசோசியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தெர் இஸ் அ யூஸ் டு கிவ் சம் ஆன்டிபயோட்டிக். பட் வித்தவுட் எனி இன்ஃபெக்ஷன் ஒன்லி டெங்கு பாசிட்டிவ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பட் யாராவது ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் டெங்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா கொஷின் கேளுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் எல்லா டாக்டருமே நான் தப்பு அப்படின்னு சொல்லலை. சம் பிளேஸில் இது வந்து நடக்குது. அதாவது ரொம்ப ரேர் கேசஸில் வந்து இது நடக்குது. பட் பேஷண்ட்டும் வந்து நாலேஜபிளாக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ ஒரு டாக்டர் வந்து தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மட்டுமே ப்ளேம் பண்ணுறதுல யூஸ் கிடையாது. நாமளும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி கூட நிறைய மீம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது டாக்டர் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் வந்து அருந்ததி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனுஷ்கா வந்து அவங்களே எழுதி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து அவங்களால மட்டும்தான் அதை படிக்க முடியும், வேறு யாராலையும் படிக்க முடியாதுன்ற மாதிரி. ஸோ அதை வச்சு மீம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் மெடிக்கல் ஷாப் ஓனர் அண்ட் நம்மளால் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஹேண்ட் ரைட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 1 hour வீடியோ போகும். பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன். அதுக்கு நிறைய ஏன் வந்து ஹேண்ட் ரைட்டிங் மாறுது அப்படின்றதுக்கான நிறைய ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அவங்க வந்து படிக்கிற டிகிரியாக இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் அண்ட் நர்சிங்கில் வந்து டிப்ளமா அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷனை விட்டுட்டு மாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் தெரியுமா? 100 marks கொஷினு 3 hours வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 3 hours வந்து நீங்கள் அந்த 100 marksக்கும் கவர் பண்ணணும். அதாவது உங்களுக்கு 1 word 2 mark 5 mark 10 mark அப்படின்றது தான் வந்து எல்லா டிகிரிக்கும் வந்து காமனாக இருக்கிற பேட்டர்ன் இல்லையா. பட் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கொஷின் டைப் பண்ணுறது கூட அவ்வளோ கஷ்டமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி 10 mark கொஷின்ஸு 10 இருக்கும்.
ஓகேங்களா? அது 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் வந்து 10 நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க்குக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு வேர்டு இருக்குமா, 2 மார்க்குக்கு வந்து நம்ம 2 லைன்ஸ் எழுதுனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2 மார்க்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். பட் 10 மார்க்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. யூனிவர்சிட்டியிலே கொஷின் ஆன்சர் புக்லெட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கொஷின் நம்பர் போட்டிருப்பாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 5 பேஜஸ் வந்து கேப் விட்டுட்டு அந்த கொஷின் நம்பர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ அது பிரகாரமாக தான் நம்ம எழுதணும். ஸோ நம்மளுக்கு வந்து செகண்ட் இன்பிட்வீன், இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் தெரியுது, செகண்டுக்கு தெரியல அண்ட் தேர்ட் தெரியுது அப்படின்னா செகண்டுக்கான அந்த பேஜ் வந்து எம்டியாக விட்டுருணும். தேர்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து கொஷின் நம்பர் 3 அப்படின்ற ஆன்சர் புக்லெட்டில் தான் நம்ம எழுதணும். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எல்லா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும். அதாவது ஆன்சர்ஸ் ஒரு 10க்குமே தெரிஞ்சிருச்சு அப்படி உங்களுக்கு பக்காவாக 10 ஆன்சருமே ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னாலையும் நீங்கள் 10 மார்க் கொஷின் மினிமம் நீங்கள் வந்து 5 பேஜஸ் எழுதணும். 5 பேஜஸ் அப்படின்னா ஒரு 10 பேப்பர். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக நீங்கள் எழுதணும். அதுக்கான டைமிங் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அலர்ட் பண்ணீங்க அப்படின்னாலே 3 ஹவர்ஸுக்கு 10 கொஷின் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிள் அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று எங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் டயக்னோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் வரும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே சிம்டம்ஸில் 4-5 டிசீஸ் வந்து இருக்கும். ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே மினிமம் 5 to 7 மினிட்ஸ் எங்களுக்கு வேஸ்ட் ஆகும். நாங்கள் யோசிக்கிறதா இல்லை எழுதுறதா இல்லை அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் லாங் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா அப்படின்னு தெரியாமல் தெரிஞ்ச ஆன்சர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எழுதி பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் டைம்ஸில் ரொம்ப அக்லியாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அதுவே ஹேபிட் வந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது ரொம்ப ஹக்லியாக மாறுது. இது ஒரு ரீசன் தான். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இன்னொரு ரீசன் அப்படின்னா, ஒரு எம்பிபிஎஸ் முடித்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர், ஒரு டாக்டர் வந்து நீங்கள் கேஷுவாலிட்டியில் உட்கார வச்சிங்க இல்லை ஓபிடியில் வந்து அவங்க டியூட்டி பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் பர் டே 100 to 150 பேஷண்ட் பார்க்க வேண்டி வரும். அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகும். இன்னொன்று வந்து அவங்களால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்க பேஷண்ட் சொல்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அதனுடைய ட்ரீட்மெண்ட் அதை பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் தே டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தேர் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. இன்னொன்று நம்ம வந்து எக்ஸாமில் இல்லை மற்ற ப்ரொஃபஷனல்லாம் ஒரு டேபிள் இருக்கும், பேப்பர் இருக்கும், பென் இருக்கும், உக்காந்து எழுதுறதுக்கான கம்ஃபர்டபுள் பிளேசஸ் அந்த என்விரான்மெண்ட் வந்து செட்டாக இருக்கும். பட் டாக்டர்ஸ் வந்து ஓபிடியில் நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, கையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் பிடிச்சிட்டு பெண்ணை பிடிச்சிட்டு எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனே கிடையாது. ஸோ அதனால் அவங்க சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகி அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து டாக்டர்ஸில் ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, 80% ஆஃப் டாக்டர் தே டோன்ட் லைக் டு ரைட். எழுதுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் அவங்களுக்கு ப்ரொசீஜர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தே டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தேர் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். பட் இதுக்கும் மேலேயும் ரீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ரொட்டேஷ்னல் ஷிஃப்டால் பர்சனல் லைஃப்பை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து பேஷண்ட் வந்து எப்போ கால் பண்ணாலையும் இன்னும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் அவங்கள வந்து அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக இருந்து செய்யக்கூடிய வேலை. எல்லாராலையுமே அது செஞ்சிட முடியாது. பட் அது ரொம்ப ரிஸ்கியாக இருந்தாலையும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா பேஷண்ட் வந்து ஒரு நோயிலேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வெளியே போகும்போது அவங்க கொடுக்குற அந்த சின்ன காம்ப்ளிமெண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து எல்லா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரையும் ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்காக தான் நிற்காமல் மெடிக்கல் ப்ரொஃபஷ்னலில் இருக்கிறவங்க எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ ரியலி வி என்ஜாய் அவர் ப்ரொஃபஷ்னல். ஸோ ஸ்டே ஹெல்தி அண்ட் பி ஹாப்பி. பாய் கைஸ்.